வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம். தினமும் ஆன்மீக தகவல்கள் இந்த இன்ஃபோகிங் யூடியூப் சேனல்ல பதிவிட்டு வரோம். ஆன்மீகம் சம்பந்தமான சில தகவல்கள் பகுதியில் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல உக்கடம் பகுதியில் அமைந்துள்ள அனுவாவி மலையை பற்றி, முருகர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றி பார்க்கலாங்க. இந்த கோவிலானது கோவை உக்கடத்திலிருந்து 26A எண்ணுள்ள பேருந்து காந்திபுரம் துடியலூர் வழியாக அனுவாவி கோவிலுக்கு செல்லக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கு. பொதுவா மனித இனம் முதல்ல தோன்றிய இடம் குறிஞ்சி நிலம்னு சொல்லுவாங்க தமிழ் பண்பாட்டில். முருகன் குறிஞ்சி நிலக்கடவுளுங்க. மலையும் மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி நிலமாகும். உருவ வழிபாட்டில் தொன்மையானது முருகனுடைய வழிபாடாகும். குன்று இருக்கக்கூடிய இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய பேரூரில் பெற்ற முருகன் இந்த வழியா சஞ்சீவ மலையை தூக்கி கொண்டு செல்லும் போது அனுமனுக்கு அருள் செய்து தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்து கொண்டார் அப்படிங்கிறத ஐதீகமா இருக்கு. அந்த இடம்தான் கோயம்புத்தூர் அருகே இருக்கக்கூடிய அனுவாவி மலையாகும். அனுவாவி மலை. அணு அப்படின்னா அனுமன் என்னும் ஆஞ்சநேயர கடவுளை குறிக்குது. வாவி அப்படின்னா தமிழ்ல நீர்வளம். வாவி அப்படின்னா தமிழ்ல நீர்வளம் அப்படிங்கிற பொருள். அணுவாவி அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு தோன்றிய நீர் ஆதாரம் அப்படிங்கிறது பொருள். காலப்போக்கில் அந்த பெயர் அணுவாவி அப்படின்னே மாறிடுச்சு. அனுமனுடைய தாகம் தீர்க்க முருகப்பெருமான், ஆறுமுகப்பெருமான் உருவாக்கிய மலை தான் இது அப்படிங்கிறது புராதன கதைகள்ல கூறப்படுது. வடக்கே குரு விருட்ச மலை, தெற்கே அனுவாவி மலை, மேற்கே கடலரசி மலை என்று திக்கெல்லாம் சூழ்ந்து நிற்க ஏறத்தாழ ஒரு பசுமை பள்ளத்தாக்குல வீற்றிருக்கிறது இந்த அனுவாவி மலை. முருகப்பெருமான் இந்த இடம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று மூவகையில் சிறப்புடையது. இந்த மலை அனுவாவி என்பதற்கு சிறிய குளம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கோவில் பகுதியில ஒரு பெரிய மரம் அடர்ந்து பறந்து வளர்ந்துருக்குது. அருகில அகத்தியர் ஆசிரமம் இருக்கு. அதுல சித்த வைத்திய சாலையும் இருக்கு. பசுமை படர்ந்த மலைகள் கண்ணுக்கு விருந்தளிக்குது. இந்த அற்புதமான சூழல் மனதிற்கு அமைதியும் கொடுக்குது. பிரம்மாண்டமான நுழைவு வாசல் வரவேற்குது. நம்மளுக்கு பார்க்கக்கூடிய விதத்துல கண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த நுழைவாயினுடைய மேல் வளைவுல சுப்பிரமணிய கணபதீஸ்வரம் என்ற ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்குது. இந்த நுழைவு வாசல்ல நின்று பார்த்தாலே முருகன் கோவில் மிக அருகில இருக்கிறது போல தோன்றுது. ஆனாலும் அடிவாரத்திலிருந்து 423 படிகள் இருக்கு. 423 படிகளை சேர்ந்துதான் மலைப்பகுதியை சென்றடைய முடியும். அடிவாரத்துல முன் மண்டபத்துல வழித்துணை விநாயகர் இருக்கார். கொஞ்சம் மேல போனோம்னா இடும்பன் சன்னதியும் மலை அடிவாரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. கருவறையில வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் நின்ற கோலத்துல அருள் பாலிக்கிறார். முன் மண்டபத்துல விநாயகரும் முருகனுடைய படைத்தளபதி வீரபாகுவும் வீற்றிருக்கிறாங்க. முருகனுடைய படைத்தளபதி வீரபாகு கடவுளும் வீற்றிருக்காங்க. ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி இருக்காரு. நவக்கிரக சன்னதி இருக்கு. சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரரா அருள் பாலிக்கிறார். இந்த பகுதியில ஒரு வற்றாத நீரூற்று பாயுது. இந்த நீரூற்று கோடையில
ஒருபோதும் வறண்டு போவதில்லை அப்படிங்கிறது வியப்பா இருக்கக்கூடிய செய்தின்னு சொல்றாங்க. இந்த வற்றாத நீரூற்றுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு, தல வரலாறு. இலங்கையில ராவணன் மீது யுத்தத்தை ராமன் தொடங்கி இருந்தாரு. அப்போது ஒரு கட்டத்துல ராவணனின் மகன் தொடுத்த அம்பின் வீரியத்தினால லட்சுமணன் வானரப்படையின் ஒரு பகுதி என்று பலரும் மயங்கி விழுந்திருக்காங்க. அவர்களை காப்பாற்ற இமயமலை தொடரில் உள்ள சஞ்சீவி மலையில வளர்ந்திருக்கக்கூடிய சில மூலிகை செடிகள் தேவைப்பட்டது. அதை கொண்டு வர்றதுக்கு கடவுளான அனுமன் அனுப்புறாங்க. அவர் போறாரு. அவர் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து கொண்டு வர்ற வழியில வானில பறந்து சென்ற போது அவருக்கு தாகம் ஏற்படுது. அப்போது அவருக்கு முருகப்பெருமான் தன் வேல் கொண்டு ஒரு சுனையை ஏற்படுத்தி ஆஞ்சநேயனுடைய தாகத்தை தீர்த்திருக்கிறாரு. இவ்வாலய தல வரலாறு கூறுது. இந்த கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு நேர் தென்புறத்துல மருதமலை கோவில் உள்ளது. இவ்வாலயத்துல குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தொடர்ச்சியா 5 செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபாடு செய்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு. திருமண தடை உள்ளவருங்க இத்தலம் முருகனுக்கு தாலி, ஆடை போன்றவற்றை காணிக்கையா செலுத்தி வந்தாங்கன்னா கல்யாண உற்சவம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் உள்ளது. இந்த கோவிலானது தினமும் காலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். கோயம்புத்தூர் அருகில் உள்ள அனுவாவி கோவிலை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம். நன்றி ஆன்மீக நண்பர்களே.